ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க பதிவு நம்ம பருதுமலை எடுத்த பதிவு தான். இது என்ன பதிவு அப்படின்னா, மலை உச்சியிலிருந்து எம்டி சிலிண்டர் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஃபுல் சிலிண்டரும் நம்ம மேலே தான் எடுத்துகிட்டு போயிட்டு எம்டி காலியானதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. நீங்களும் பருதுமலை உச்சியில் இருக்கிற ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தரேன். இந்த பதிவு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மலை உச்சிக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்குறது எல்லாமே தலைமையில் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் நான் இந்த பதிவு எடுத்து போட்டிருக்கேன். இந்த பதிவு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. என் கூட வந்த அண்ணன் ஒருத்தர் வந்து இந்த சிலிண்டர் தூக்கிட்டு போகிறத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார். அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருவதமலைக்கு வரவங்களாம் அந்த சிலிண்டர் கொஞ்சம் இடையில் வரவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. ரொம்ப உங்களுக்கு அது ஒரு புண்ணியம் தாங்க, அன்னதானத்துக்கு போட்டுங்க. ஆமாம், வர பாத்திரங்க கூட இது புரிஞ்சு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். அவருன்னு இல்லை, எல்லா பேரும் ஒரு உதவி தான். இது ஒரு நம்ம காசு இதெல்லாம் கிடையாது, காசு அப்புறம் வருது போதுங்க. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அன்னதானம் செய்கிறதுக்கு இந்த சிலிண்டர் ஆகட்டும், போகிற வரவங்க இந்த மூட்டை கொஞ்சம் வாங்கி ஒரு ஹெல்ப்பு 2 அடி கூட எடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுத்தா அந்த பலனும் ஒரு அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி வரும். அதில் உங்களுக்கு ஒரு சாந்தி அடையும். யாருன்னா இடையில் மூட்டையாக வருதோ, சிலிண்டர் வருதோ, அரிசி வருதோ, நொய் வருதோ, வரவங்களாம் பார்த்தோன்னா வாங்கி அந்த தலை சும்மா வாங்கினது வந்து வாங்க அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு தான் அது பிடிக்கும். ஆனால் தூக்கி விட சொல்ல வந்து தூக்கி விடாதீங்க. ஐயோ பாவம் தூக்கி விடாம பாரு அப்படின்னு நினைப்பாங்க. வாங்கிறது வந்து ஈஸியாக வாங்குங்க. வாங்கி ஒரு 2 பாதை கூட இறங்கி ஏற்றி கொடுக்கலாம், இறங்கி கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. இதோ ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் சாமி. வர பார்த்தோன்னா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கடலாடி பாதை நாங்கள் போயின்னு இருக்கிறோம். இது ஒரு பக்தர்கள் வந்து சிலிண்டர் தூக்கின்னு வர்றாரு. ஆசிரமத்தில் அவர் தினம் போகிறாரு தான். நாங்களும் மலைக்கு போயிட்டு வந்தோம். அவர் சொல்கிறாரு அந்த வழி வந்து படிக்கட்டு வழி, இது வந்து கடலாடி பாதை. கிலோமீட்டரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கம்மி தான். ஆனால் இதில் வந்து கல் பாதைன்னாலும் கிட்ட கொஞ்சம் உங்களால் முடிஞ்சுது. இந்த வழியில் வந்து சேவை செய்யறதுனா வரலாம். இந்த ஆசிரமம் இருக்குது, இங்கே வந்து சேவை செய்யலாம். இதேமாதிரி வந்து இந்த சிலிண்டர் எடுத்து போகிற நாங்கள் வழி வந்து கடலாடி பாதை. படிக்காட்ட பாதை வந்து தென்மாதிமங்கலம் வழி. அந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் வரலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக அது படம் ஏறலாம். அந்த வழி இப்போ மாதிமலை வழின்றது படிக்கட்டு. இது வந்து கடலாடி பாதை வந்து கல் பாதை, மண் பாதை. அதான் சொல்லுவாங்க ஆயுதங்களுக்கு போனால் பெரிய பாதைன்றாங்களே, கல்லும் முள்ளும் காலுக்கு மத்துன்னு. அந்த மாரி சாமி இது இந்த வழி. உங்களை சிறப்பாக இதில் வந்து பாருங்க. தென்மாதிமங்கலம் வந்து பாருங்க. ஆமாம், படிக்கட்டு வழி அது. அங்கேயும் அன்னதானம் நடக்குது. அங்கே வீரபத்ரவங்கள அன்னதானம் நடக்குது. இங்கே ஆசிரமத்தான அன்னதானம் நடக்குது. உங்களுக்கு எங்கே சௌகரியப்பட்டாலும் வந்தாலும் வரலாம். சேவை பண்ணுறதானா வெடிக்காலம் 4 மணிக்கு வந்து மலை ஏற்ற விடுவாங்க. சாயந்தரம் 3 மணிக்கு அலோடு கம்மி. 3 மணிலேருந்து காலையில் வெடிக்காலம் தான் 4 மணிக்கு. நன்றி சாமி.